எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 தஞ்சை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 23/2/2025. இடம் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் எல் முருகன், CBSE பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 3வது மொழியை படிப்பதற்கு உரிமை இருக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் மறுக்கப்படுவது நவீன தீண்டாமை என தெரிவித்தார். அதனை தற்போது உள்ள திமுக செய்து வருவதாக எல் முருகன் குற்றம் சாட்டினார். திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் நடத்துகின்ற CBSE ஸ்கூலில் நாங்கள் வேறொரு மொழியை நடத்த மாட்டோம் அல்லது ஹிந்தியை பற்றுவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க யாராவது பள்ளிகளை மூடுவதற்கு தயாரா? இல்லை. ஏன்னா அவங்க ஏழை எளிய மக்களினுடைய ஏழை எளிய மாணவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு மொழி படிக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இது ஒரு நவீன தீண்டாமையாக இருக்கிறது. ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கிற பையன் இப்போ ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு அந்த உரிமை இருக்கிறது 3 மொழி கற்றுக்கிறதுக்கு. CBSE ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு 3 மொழிகளில் கற்றுக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை புறக்கணிக்கப்படுவது அல்லது மறுக்கப்படுவது இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய மறு உருவமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.